கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த காணொளியிலே நான் கூறினது போல இந்த வருகிற 3 வாரங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரியமானவர்களே, இந்த காணொளிக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி லேவியராகங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லேவியராகமும் 11:45. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பொதுவாக நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவனாயிருக்கிறார். நாம் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரை போல நாம் மாற வேண்டும்.
அவரை போல நாம் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டுமா? பரிசுத்தமாய் மாற வேண்டும். கடந்த காணொளியிலே நாம் அந்த காரியத்தை குறித்து தியானித்தோம். ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன செய்தோம்? அதை குறித்து தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பரிசுத்தம். ஒரு மனிதனுக்கு பாவத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்றால், கண்களின் மூலமாக பாவம் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து விடுகிறது. இச்சையான காரியங்களை பார்க்கும் பொழுது பாவம் நம்ம என்ன செய்து விடுகிறது? சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஏதேன் தோட்டத்திலே உலாவி வருகிறார்கள். உலாவி வருகிற வேளையிலே அங்கே சாத்தானானவன் சர்ப்பத்தின் மூலமாய் வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். அப்படி வஞ்சிக்கிற பொழுது அவன் அந்த ஆண்டவர் தடுத்திருந்த புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக ஏவினான். ஏவாள் அந்த பழத்தை, அந்த மரத்தின் பழத்தை பார்க்கிற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்ததாம். பார்வைக்கு இன்பமாய் இருந்ததாம். பாருங்க, நம்முடைய கண்கள் பாவத்திலே மிக மிக எளிமையாக லகுவாக விழுந்து போகிறது. ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக அது என்ன வந்துடுது? இச்சையாய் மாறி விடுகிறது. ஆகவே தான் பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம் மிக மிக அவசியம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். தாவீது என்ன செய்தார்? அரண்மனை உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் சாயங்கால வேளையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே அங்கே அரண்மனையின் அருகிலே ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தாளாம். அப்படி ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை தாவீதினுடைய கண்கள் கண்டது. அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருக்கிறாள் என்று கண்டு தாவீது அந்த ஸ்திரீயின் மேலே இச்சை கொள்ளுகிறவராய் மாறுகிறார். அதன் நிமித்தமாக அவளை யார் என்று விசாரித்து அவளை அழைத்து வர சொல்லி அவளோடு பாலியல் தொடர்பு வைக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவள் வேறொருவனுடைய மனைவி. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம் பாருங்கள். அவர் உப்பரிகையிலே உலாவிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவருடைய கண்கள் ஒரு இச்சைக்குள்ளாக அவரை அழைத்து சென்று விட்டது. ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அவருடைய கண்களில் இல்லை. அவருடைய கண்கள் பரிசுத்தத்தை இழந்து விட்டது. அவள் இச்சிக்கப்படப்பட்டு அவள் அதன் நிமித்தமாக கர்ப்பமும் அடைகிறாள். இது தாவீதுக்கு தெரிய வருகிறது. அதன் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கணவனை அவர் சமாதானம் செய்ய முயன்று இயலாமல் போகவே
போர் முனையிலே அவரை என்ன செய்கிறார்? மரணிக்கும்படியாக விட்டு விடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் கண்களிலே பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது எத்தனை கொடூரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விடுகிறது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய கண்களினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம். கண்களின் இச்சைகளினாலே இழுக்கப்படுகிறோம். நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் அவசியம். என்றால்தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும். இல்லை என்றால் நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு சென்று விடும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஏங்க மரணம் அடைந்த பின்பு நமக்கு என்னங்க ஆத்மா எங்க இருந்தா நமக்கு என்ன, அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. சில நேரங்களிலே நம்முடைய சரீரம் கூட சந்தோஷமா இருக்கும், ஆத்மா துக்கத்தில் இருக்கும். சில நேரங்களிலே ஆத்மா சரீரம் வேதனையில் இருக்கும், ஆத்மா உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும். இவையெல்லாம் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய மரணம் நம்முடைய ஆத்மாவை பிரித்தாலும், ஆனால் அந்த ஆத்மா எங்கே கொண்டு போய்விடக்கூடாது? நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காரியத்திலே நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களிலே பரிசுத்தம் பெற வேண்டும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நானும் கூட என் கண்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோப்பா. ஆமா ஆண்டவரே, கேட்ட செய்தியின் பிரகாரமாக ஆண்டவரே, நீர் லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், என் கண்களை பரிசுத்தமாக்கும் ராஜா. தேவரீர் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கண்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காட்சிகளை காணாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.